இன்னைக்கு பஞ்சாயத்துல முக்காடு போட்டுக்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்துருந்தால அவட்ட இருந்து சோத்த களவாண்டுட்டு வந்துட்டேன். இது அருமையா இருக்கும் போலயே. செல்வி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அங்க கடையில இலைய எடுத்து போட ஆள் இல்ல. வாரியா வரலையா? நம்ம கடையை விட உனக்கு சோறு முக்கியமா போயிட்டோ? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்க. ஏல யாரு நீ? கெட்டுன புருஷனை பார்த்து யார் நீன்னு கேட்க? கெட்டுன புருஷனா? உன்னை எப்படில நான் கட்டுவேன் மரப்பாச்சி பொம்மை. என்னாச்சு உனக்கு? ஒழுங்கா எந்திரிச்சு கடைக்கு வா. கடையா? அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னதா? ஆமா ஊழியனே, போய் அந்த பனிப்பெண்ணை வர சொல்லு. எனக்கு ரொம்ப வேர்க்குது, காத்து வீசணும்னு அவளை வர சொல்லு. பனிப்பெண்ணா? எந்த பனிப்பெண்ணு? 4 தெரு தாண்டி போனீன்னா முக்காடு போட்டுக்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்துருப்பா, அவளை வர சொல்லு. ராதா கவிய சொல்லுதே. அவ பேரு ராதாவா? சரி, அவளை வர சொல்லு. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு கடைக்கு வா. ஒரு மகாராஜா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தொல்லை பண்ணாத, ஒழுங்க மரியாதைய பேரு. மகாராஜாவா? என்ன விளையாடுதியா? எந்திரிச்சு வரப்போறியா இல்லையா? அப்படி எந்திரிச்சு வர பழகு. என்னடி கெட்டின புருஷன் இப்படி அடிக்க? மரியாதை மரியாதை முக்கியம் தம்பி. வாடி போடின்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் உனக்கு தம்பியா? தம்பி இல்ல, நீ எனக்கு பேராண்டி முறை வருவேன்னு நினைக்கேன். நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னைய அடிக்க உளறிக்கிட்டு இருக்க. என்ன நடக்கு? இங்க பாரு, ஒழுங்க மரியாதை இருந்துக்கோ. இதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. ஒரு மகாராஜான்னு கூட பார்க்காம என்னைய நீ அடிச்சிட்டல்ல. இரு, என் உண்மையான உருவத்தை காட்டுதேன், அப்ப தெரியும் உனக்கு. உருவத்தை காட்ட போறியா? அதான் உன் உருவம் கண்ணுக்கு முன்னால தெரியுதே. எம்மா பேயி! இப்ப தெரியுதா என் உருவம்? நான் யாரு தெரியுமா? நான் தான் பெரிய மகாராஜா. மகாராஜாவா? பேய் மாதிரி இருக்கு. ஒரு மகாராஜாவை அவமரியாதை செஞ்சதுக்காக உன்னைய தூக்குல போட போறேன். வீரனே, யாரங்கே? சீக்கிரம் ஓடி வாங்க, இவனை பிடிச்சி தூக்குல போடுங்க. எம்மா, கொஞ்ச நேரம் நின்னா தூக்குல போட்டுருவா போல. ஓடாத, நில்லு. அட கடவுளே, என் பொண்டாட்டிய பேயான்னு தெரியலையே. ஓடாத, நில்லு. எத்தே, ரொம்ப வயிறு பசிக்குத்தே. இந்த மனுஷன் வீட்டுக்குள்ளேயும் உடமடைக்காரு, நம்மளுக்கு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேக்கி. வயிறு வேற ரொம்ப பசிக்கி, என்ன செய்ய? எனக்கு ஒன்றும் தெரியல டி. நேற்று விநாயகர் சதுர்த்தின்னு தலைவர் நல்ல சாப்பாடு போட்டாரு, சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன செய்ய? எத்தே, கோயிலில் அன்னதானம் போடுவாங்கத்தே, அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கனே உட்காந்து கொஞ்ச நேரம் பிச்சை எடுத்துட்டு வருவோமா? பிச்சை எடுக்கணுமா? வேற என்ன செய்யன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே. நானும் நிறைய இடத்துல போய் வேலை கேட்டு பார்த்துட்டேன், யாருமே வேலையே தர மாட்டேங்காங்க. என் மாமா அப்பமே சொன்னானே, இவளை நம்பி போவாதே, உன்னைய நடுத்தருவில் விட்டுருவான்னு. நான் கேட்டேனா? என்னத்தை இப்படியெல்லாம் பேசுதீங்க? நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? உங்கள் பிள்ளை தானே என்னைய வீட்டை விட்டு வெளியே விரட்டினாரு. அது கூட எதுக்கு விரட்டினாரு? நீங்கள் இடம் வாங்கினதுக்கு தானே. நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் வாங்கினேன். நீங்கள் தான் என்னை ஏசி இடத்த வாங்க வச்சிங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் வாங்கினேன்னா நீ வாங்காதேன்னு சொல்ல வேண்டியதானே? எத்தனை தடவை நான் சொன்னேன், நீங்கள் கேட்காம இடத்த வாங்கிட்டு கடைசியில் பழைய தூக்கி என் மேலே போடுதீங்களோ? இப்போ சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதாயிட்டல, வேற என்ன செய்ய? சரித்தே, நான் எங்கேயாவது போகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட போய் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்துக்கோங்க, சரியா? நான் எப்படியாவது என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டதே, போயிட்டு வாரேன். ஐயோ, ரொம்ப கோவமாக பேசிட்டோம் போல, அழுதுகிட்டே போகிறாளே. மருமோளே நில்லு. ஏட்டி நில்லு டி. என்னத்தே, ஏதாவது வேணுமா? நான் எங்கேயாவது போய் சாப்பாடு கிடைச்சா கொண்டுட்டு வந்து உங்களுக்கு தாரேன், சரியா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க, உங்கள் பிள்ளைக்கு போய் சாப்பாடு செஞ்சு கொடுங்க, அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. நீங்களும் சாப்பிட்டு வச்சு எடுத்து உடம்ப நல்லா பார்த்துக்கோங்கன்னு. நான் போயிட்டு வரேன் தே. நான் விளையாட்டுக்கு உன்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மை நம்பிட்டு நீ பாட்டுக்கு போவாத. எனக்கு உன்னை விட்ட யார் இருக்கா? நீங்கள் தானத்தே சொன்னீங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் தான் இடத்த வாங்கினேன், உனக்கு தெரியாதா? நான் தான் உன்னைய கட்டாயப்படுத்தி வாங்க வேற வச்சேன். அப்புறம் எப்படி உன் மேலே பழிய போடுவேன்? என்னைய மன்னிச்சிருட்டி. பரவாயில்லத்தே, நீங்கள் என் கூட ரோட்டில் கடந்து கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாட்டு 2000 ரூபா சம்பாதிச்சு கொண்டு வரேன். எனக்கு 2000, உங்களுக்கு 2000 சேர்த்து மொத்தமாக 4000 சம்பாதிச்சு கொண்டு வரேன் தே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மருமோளே. வாழ்ந்தா 2 பேரும் ஒன்றா வாழுவோம், செத்தாலும் 2 பேரும் ஒன்றா சாவும். இங்க என்ன நடக்கு? ஏம்மா என்னாச்சு? மாமியார் மருமகளும் நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்கீங்க.
தலைவர் அண்ணாச்சி, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. என்னம்மா பிரச்சனை? எதுக்கு இப்படி நடு ரோட்டில் அழுவுறீங்க? தலைவர் தம்பி, நான் சொல்லுதேன், ஒரு விளங்காத பையன் அன்னைக்கு வந்தான். ஊருக்குள்ளே வந்து எல்லாரும் இடம் பார்க்க கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். போய் எங்களுக்கெல்லாம் ஒரு இடத்த விற்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு பீச்சில் ஒரு இடத்த கொண்டு விற்று விட்டுட்டான். அதுவும் 2000 ரூபா வாங்கிட்டு விட்டுட்டான். நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் அந்த இடத்த வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு தான் என் மாமன் கோவச்சிக்கிட்டு 2000 ரூபா கொடுத்துட்டீங்களே, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு விரட்டி விட்டுட்டான். இப்போ 2000 ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்தால் தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லுதான். எவனையாவது நம்பி கொண்டு ஏமாந்து துட்டை தூக்கி கொடுத்துட்டு வாரீங்களே எதுக்கு? அதுக்கு நான் தான் காரணம். நான் தான் வாங்குன்னு இவளை கட்டாயப்படுத்தி வாங்க சொன்னேன். ஆனால் என் மாமன்காரன் கோவச்சிக்கிட்டு 2 பேரையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டான். இப்போ எங்கே போக என்ன செய்யன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. பசி வேற காதை அடக்கி, இந்த லட்சணத்தில் வேலை வேற தேடணும். நாங்களும் காலையிலேருந்து வேலை தேடிக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே கிடைக்க மாட்டேக்கி. ஏம்மா வாங்கம்மா, நான் சாப்பாடு வாங்கி தரேன். இப்படியெல்லாம் பசியோடு அலையாதீங்க. வேண்டாம் தலைவர் அண்ணாச்சி, சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வாங்கி தர வேண்டாம். ஏதாட்டும் வேலை வாங்கி தாங்களேன். வேலையா? திடீர்னு வேலை கேட்டா நான் என்னம்மா செய்ய? உங்கள் ஆஃபீஸில் எதுவும் உட்காந்து கணக்கு எழுதுகிற வேலை இல்லையோ? அதுக்கு தான் ஒருத்தனுக்கு 2 பேரை போட்டு வச்சிருக்கனே. அவனுங்களே போட்டி போட்டுட்டு வேலை பார்த்துட்டு கிடக்கானுங்க. இதில் அடுத்த ஆள் வேற எங்கே சேர்க்க? தலைவர் அண்ணாச்சி, வேற எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி தாங்களேன். சரிம்மா, கவலைப்படாமல் இருங்க. நான் எங்கேயாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணி விடுதேன். சரி அண்ணாச்சி, ரொம்ப நன்றி. சரி வாங்க, நான் சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க. ஐயோ, சோறு இல்லாமலாம் இல்லை, எங்கிட்ட சோறுலாம் நிறைய இருக்குது. நாங்கள் சும்மா தான் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சும்மா வேலை தேடி அலையுதீங்களா? தலைவர் அண்ணாச்சி, எங்க அத்தை வெயிலுக்குள்ள அலையுதாகல்ல, அதான் கொஞ்சம் மரகலண்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் பார்த்துக்கிடுதேன். நீங்க கிளம்புங்க, வேலைக்கு மட்டும் ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணி விடுங்க. ஆ சரிம்மா, பார்த்து இருங்கண்ணே. நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு ஃபோன் அடிக்கேன். மருமோளே, இவர் என்ன வேலை வாங்கி தருவாருன்னு எதிர்பார்க்க? எந்த வேலையா இருந்தா என்னத்தே, ஒரு 4000 சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே. எல்லாம் சரிதான். ஆனால் இந்த தலைவர் கப்பலில் வேலை வாங்கி கொடுத்துட்டா என்ன செய்ய? நான் கடலுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன்ப்பா, எனக்கு பயமாக இருக்கு. ஆமா, அப்படியே கப்பல்ல வேலை வாங்கி தந்துட போறாரு. அப்போ ஏரோப்ளேனில் வாங்கி தருவாரோ? எத்தே சும்மா கடுப்பு கலப்பாதீங்க தே, பேசாம வாங்க. ஏன் இவ கோவப்படுதா? நம்ம என்ன தப்பாக கேட்டுட்டோம்? ஐயோ கடவுளே, இந்த லூசு மாமியாரை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. லட்சுமி அக்கா, இந்த சேலை எப்படி இருக்கு? நல்ல அழகா இருக்குட்டி. பட்டு சேலையா? என்ன விலை? ஏக்கா இது 10,000 ரூபாக்கா, வளகாப்புக்கு வாங்கியிருக்கு. அப்படியாட்டி? யார் எடுத்தா? உங்க வீட்டுக்காரா, உங்க அம்மாவா? ஏக்கா இந்த சேலை ராமு வாங்கி கொடுத்தாரு. ராமு தம்பி நல்லா அழகா வாங்கி கொடுத்துருக்காரு டி. வளகாப்புக்கு இதைத்தான் கட்ட போறியோ? ஆமாக்கா, இதைத்தான் கெட்டலான்னு இருக்கேன். சட்டை மட்டும் தைக்க கொடுக்கணும். இன்னும் கொடுக்கலையா? நாளைக்கு வளகாப்பு வச்சுக்கிட்டு இன்னும் சட்டை தைக்க கொடுக்காம இருக்கே. கொடுக்கணும்க்கா, இப்போ தான் வாங்கிட்டு வந்தது. அதனால உங்கள்கிட்ட காட்டிட்டு போயிருவோமேன்னு வந்தேன். சேலை நல்லா இருக்குட்டி, உடனே சட்டையை தைக்க கொடுத்துரு. யார்கிட்ட தைக்க கொடுக்க போறே? அதான் ஒன்றும் தெரியலக்கா, யார்கிட்ட தைக்க கொடுக்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எவனுமே நல்லாவே தைச்சு தர மாட்டேக்கான். நான் எங்கே கொண்டு கொடுக்க? அந்த 3வது தெருவில் ஒரு டெய்லர் இருக்காருல்ல, அவர் நல்லா தைக்காரு, அவர்கிட்ட கொடு. நான் போன தடவை ஜாக்கெட்ல அவர்கிட்ட தான் தைச்சேன், நல்லா தைச்சு தந்தாரு தெரியுமா? அப்படியாக்கா, அவர் நல்லா தைக்காராக்கும். சரி, அப்போனா அவர்கிட்டயே கொடுத்துருதேன். நல்லா தைப்பாரு, ஆனா துட்டு கொஞ்சம் கூட கேட்பாரு, பார்த்துக்கோண்ணே. அது பரவாயில்லக்கா, பார்த்து கொடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு நல்லா தைச்சா போதும். நல்லாவும் தைக்கணும், நாளைக்கே தரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தான் கொடுக்கணும். சேகரண்ணே, வீட்டில் இருக்கீங்களா? கொஞ்சம் வாங்களே. இவர் செல்வி வீட்டுக்காரர்ல, இவர் எதுக்கு திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? என்ன தம்பி, என்ன வேணும்? ஏக்கா சேகரண்ணே வீட்டில் இருக்காராக்கா? ஆமா இருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி வேகமா ஓடி வந்திருக்கீங்க? ஏக்கா கொஞ்சம் சேகரண்ணன்னு கூப்பிடுங்கக்கா, தயவு செஞ்சு கூப்பிடுங்க. ஏங்க, உங்களை பார்க்க செல்வி வீட்டுக்காரர் வந்திருக்காரு, கொஞ்சம் வாங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமா அண்ணாச்சி, பிரச்சனை தான். அது எப்படி நான் என் வாயால சொல்ல? எங்க வீட்டில் ஒரு பெரிய கொடுமை நடக்கு. என்னப்பா சொல்லுத? என்ன பிரச்சனை? அண்ணாச்சி, என் பொண்டாட்டி பேய் ஆயிட்டா. என்னை தூக்கி போட்டு மிதிக்கா, வந்து காப்பாத்துங்களேன். பொண்டாட்டினாலே பேய் தானப்பா, நான் வந்து எப்படி காப்பாத்த? என்ன சொன்னீரு? நான் அவன் பொண்டாட்டியே சொன்னேம்மா, உன்னையே சொல்லலை. பயப்படாத. அதான பார்த்தேன், என்னைய மட்டும் சொல்லியிருந்தீரு, அதுக்கப்புறம் தெரியும். உன்னைய போய் சொல்லுவேனாம்மா? பாத்தியாட்டி, செல்விக்கு பேய் பிடிச்சிருக்குல்ல, அது இப்பெல்லாம் உங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஆமாக்கா, மனுஷன் பயந்து நடுங்கில வந்திருக்காரு. என்னை எப்படியாவது என் பொண்டாட்டிட்ட இருந்து காப்பாத்துங்கண்ணே. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, என்னைய போட்டு பாடா படுத்துதா. பேய் பிடிச்சதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நல்ல மந்திரவாதியை பார்த்து விரட்டி விடு. அண்ணாச்சி, விசாரிச்சு பார்த்துட்டேன். ஊருக்குள்ள எந்த மந்திரவாதியும் இல்லையா. எல்லாரும் மொத்தமா ஏதோ மாநாட்டுக்கு போயிருக்காங்களாம். மாநாடா?
ஆமா அண்ணாச்சி, மலை மேல மந்திரவாதிகள் மாநாடு நடக்கும், அங்க போயிருக்காங்க போல, அதனால யாருமே இல்ல. அட கடவுளே, யாருமே இல்லையா? இப்ப யார் பேய விரட்டுவா? எனக்கு ஒரு பேய் விரட்டுற ஆள் தெரியும். யாருன்னு சொல்லண்டி. அந்த தம்பி பாவம் தவிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, எப்படியாட்டு பேய விரட்டி விடுவோம். அந்த ஆள் யாருன்னு காட்டு. அந்த ஆள் யாரும் இல்லைக்கா, நீங்கள் தான். என்னது, நானா? ஆமாக்கா, நீங்கள் தான் பேய் விரட்டுறதுல கில்லாடியாச்சே. செல்வி அக்காவுக்கு பிடிச்சிருக்கிற பேயை விரட்டி விடுங்களேன். நான் என்னைக்கிடி பேய விரட்டுனேன்? நானே போய் கில்லாடிங்க. ஏக்கா, நீங்கள் ஏற்கனவே பேயெல்லாம் விரட்டியிருக்கீங்கக்கா, உங்களால் முடியும். வந்து விரட்டி உதவி பண்ணுங்க, வாங்க. அடி, எனக்கு பேயெல்லாம் விரட்ட தெரியாது, என்னை கொண்டு மாட்டி விட்டுறாதே. ஏக்கா, மாட்டி விடலக்கா, உங்களால் முடியாத விஷயத்த நான் சொல்லுவேனா? உங்களால் முடியும், அதனால தான் சொல்லுதேன். ஏம்மா, பேய்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதும்மா, என்னை விட்டுருமா. ஏக்கா, ஒரு உயிர் இங்கே போராடிக்கிட்டு வந்து ஓடி வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்கு, நீங்கள் என்ன இப்படி பேசுதீங்க? வந்து பேயை விரட்டுங்கக்கா. ஏம்மா, பேய மந்திரவாதி தானம்மா விரட்டணும், என்ன எதுக்குமா கூப்பிடுதே? நீங்கள் நல்லா விரட்டுவீங்க. ஒரு நாள் ஃபோன் கடையில் ஒரு பேயை விரட்டுனீங்கல்ல, ஓடு பேயே ஓடுன்னு, அதே மாதிரி வந்து விரட்டுங்க. ஐயோ கடவுளே, இவன் என்னை மாட்டி விட பார்க்காளே. லட்சுமி, உனக்கு பேய் விரட்ட தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கலாம்ல. ஏங்க, எனக்கு பேயெல்லாம் விரட்ட தெரியாது, இவ சும்மா சொல்லுதா? இல்லைண்ணே, சும்மா சொல்லலை. லட்சுமி அக்காவுக்கு எல்லாம் தெரியும். பேய் விரட்ட தெரிஞ்சா போயிட்டு வா. பாவம் அந்த பையன் பயந்து வந்திருக்கான் பாரு, போய் பேயை விரட்டி விட்டுட்டு வா. ஏங்க, நீங்கள் இவ கூட சேர்ந்து புரியாம பேசாதீங்க, எனக்கு பேயெல்லாம் விரட்ட தெரியாது. அதெல்லாம் தெரியும். அடியே, சும்மா கிடையாண்டி. சும்மா கடந்து எப்படி பேய் போகும்? என் கூட வாங்க, முதல்ல போய் பேயை விரட்டி விட்டுட்டு வருவோம். ஆமாக்கா, 2 பேரும் வாங்க. தயவு செஞ்சு வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. எங்க வீட்டுல இருக்கிற பேயை மட்டும் விரட்டி விட்டுருங்க. சரி லட்சுமி, எனக்கு இன்னைக்கு லீவு தான், நான் வீட்டில் இருக்கேன். நீ போய் சீக்கிரம் பேயை விரட்டி விட்டுட்டு வந்து எனக்கு சோறு பொங்கித்தானே. நான் போயிட்டு உயிரோட வந்தா தானே உங்களுக்கு சோறு பொங்கி தர முடியும். அப்போ ஒரு காப்பியாவது போட்டு கொடுத்துட்டு போயேன். ஆட, பேதியில போவா மனுஷா, இங்க ஒரு மனுஷி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், பேய விரட்ட சொல்லி அனுப்பி விடுதீரு, இதுல காப்பி ஒரு கேடோ? ஏன் லட்சுமி பயப்படுத? உன்னால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. நீ மட்டும் போய் பேயை விரட்டுன்னு வச்சுக்கோயேன், உன்னை பார்த்தோன்னு பேய் ஓடியே போயிரும். என்னைய பார்த்தா பேய் எப்படி ஓடி போகும்? என்னைய பார்த்தா என்ன பூத மாதிரியே தெரியுது. ஏக்கா, சீக்கிரம் வாங்கக்கா, நேரம் ஆகுது. அட இருப்பா, வாரேன். என்னைய கொண்டு பழி கொடுக்கறதுல உங்களுக்கு அவ்வளவு அவசரமா? லட்சுமி அக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் உங்க கூட வாரேன். இன்னைக்கு அந்த பேயா நம்மளான்னு பார்த்துருவோம். அடி, அந்த பேயே இருந்துக்கிடட்டும், என்னைய விட்டுரு. அதெல்லாம் விட முடியாது, எனக்கு பேயை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு. வாங்க போய் விரட்டுவோம். ஐயோ கடவுளே, செல்வி சும்மா இருக்கும் போதே தூக்கி போட்டு மிதிப்பா, இப்ப பேயா வேற இருக்கா, என்னெல்லாம் செய்ய போறாளோ தெரியலையே. யம் 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 யம். ஏம்மா, பேய் தீனி திங்காளே. ஏக்கா, அது பேய் தானே, பேய் தின்னு திங்காம வேற எப்படி திங்கும்? சீக்கிரம் போய் விரட்டி விடுங்க. அடியே, என்னைய பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி? ஏன்டி இப்படி என்னைய கோத்து விடுதே? எனக்கு பயமா இருக்கு. லட்சுமி அக்கா, உங்க சக்தி உங்களுக்கே தெரியாது. நீங்க என்ன அழகா பேய் விரட்டு வைக்க தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் கண்ணால பார்த்துருக்கேன். பயப்படாதீங்க, போய் பேயை விரட்டுங்க. அடி, அந்த மூஞ்ச நீ பார்க்கல, அந்த பேய் மூஞ்ச இவ எப்படி காட்டினா தெரியுமா நேத்து? அதை பார்த்து நான் பயந்து ஓடிட்டேன். அந்த மூஞ்ச நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். நான் அந்த மூஞ்ச பார்த்து என்ன செய்ய போறேன்? நீங்க பேயை விரட்டி விடுங்க. இட்டி பேய விரட்டுனா நான் எப்படி விரட்ட முடியும்? ஓ, பேய் விரட்ட வேப்பலை இல்லைன்னு பாக்கீங்களோ? இருங்க வாரேன். என்ன மரப்பாச்சி பொம்மை மாதிரி அங்கே நின்று எதுக்கு ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீரு? இங்கே வாங்க. எம்மாடி, நாளை கிட்ட வரமாட்டேன்ப்பா, பேய் என்னைய தின்றும். ஏற்கனவே பேய் தின்னுட்டு பாதியிலே வேண்டான்னு தூக்கி போட்ட எலும்பு கூடு மாதிரி இருக்கீரு. பேயா இருந்தாலும் உங்கள் பொண்டாட்டி தானே, கிட்ட தைரியமாக வாங்க. ஏம்மா தங்கச்சி, நீ என்ன சொன்னாலும் சரிதான். நீ என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன். நீ என்னைய விட்டுரு, நான் இப்படி எங்கேயே நின்றுக்கிடுதேன். பேயை விரட்டணுமா வேண்டாமா? இப்போ உங்களுக்கு லட்சுமி அக்கா ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது பேயை விரட்ட விடுங்களேன். நான் எங்கடி நல்ல மூடுல இருக்கேன்? நானே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னைய போய் இப்படி எல்லாம் சொல்லுதாலே. ஏம்மா, இங்கனே நின்றுக்கிடுதம்மா, என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டானே, நீங்கள் போய் வேப்பலையை மட்டும் பறிச்சுட்டு வாங்க, மற்றதை லட்சுமி அக்கா பார்த்துக்கிடுவாங்க. வேப்பலையா? சரி இரு, பறிச்சுட்டு வாரேன். என்னடி இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டே? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இவ சும்மா இருக்கும் போதே ஆடுன்னு ஆடுவா, இப்ப பேய் வேற பிடிச்சிருக்கு, என்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டா என்ன செய்ய? லட்சுமி அக்கா, வீரமா இருங்க. இது ஒரு சாதாரண பேய் தானே, விரட்டி விட எவ்வளோ நேரம் ஆக போகுது? சாதாரண பேயாட்டி இது? ஏதோ சட்டிச்சோறு பெட்டிச்சோறுன்னு சொல்லிக்கிட்டு அலையுது. மகாராஜா பேயா, அந்த காலத்து பேய் வேற, பேசியே கொள்ளுது. நாம ஒழுங்கா இந்த காலத்து பேயா இருந்தாவது ஏதாவது பேசி கீசி கரெக்ட் பண்ண பார்க்கலாம். இந்த பேயை நான் என்ன செய்ய?
ஏம்மா இந்தாம்மா, நீ கேட்ட மாதிரி வேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டேன். சீக்கிரம் பேயை விரட்டி விடுங்க. கொண்டாங்கண்ணே. ஏம்மா நீ கேட்ட மாதிரியே வேப்பிலையை கொண்டு வந்து கொடுத்துட்டோம்ல. இதுக்கு மேலே எனக்கு இங்க வேலை இல்லைல்ல. நான் ஒரு ஓரமா நின்றுக்கிட்டா எனக்கு பயமா இருக்கு. போங்கண்ணே, இன்னுமே நீங்க தேவையில்லை. நீங்க போய் ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னுக்கோங்க. மற்றதெல்லாம் லட்சுமி அக்கா பார்த்துக்கிடுவாங்க. ஏன்டி இப்படி பண்ணுதே? பேய்க்கு சொந்தக்காரன் ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் போய் பேயை விரட்டணுமா? லட்சுமி அக்கா, மந்திரவாதி யாராவது இருந்தா போய் பிடிச்சிருப்போம். அதை யாரும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருல்ல. பிறகு இப்போ யாரை போய் தேட? அவசரத்துக்கு என்ன செய்ய? ஆபத்துக்கு பாவம் இல்லை. நீங்க எத்தனை பேயை விரட்டியிருக்கீங்க? இந்த ஒரு பேயும் சேர்த்து விரட்டி விடுங்களேன். எத்தனை பேயை விரட்டி இருக்கனா? நான் என்னைக்கிட்டி பேயை விரட்டுனேன்? அதெல்லாம் விரட்டியிருக்கீங்கக்கா. பழைய எபிசோடெல்லாம் எடுத்து பாருங்க, தெரியும். இப்போ என்னதான் செய்யணும் அதை சொல்லு. ஏக்கா, நம்ம 2 பேரும் முன்னாடி ஒரு செல்ஃபோன் கடைக்கு வேலைக்கு போனோம்ல. அப்போ அங்கேருந்து பேயை நீங்கள் எப்படி விரட்டுனீங்க? அதே மாதிரி இந்த பேயை இப்போ விரட்ட போறீங்க. அவ்வளோதான்க்கா. அதே மாதிரியே விரட்டணும்? ஆமாக்கா, இது ஒரு பிஸ்கோத்து பேய் தானே. அதே மாதிரி ஈஸியாக விரட்டி விட்டுறலாம். அவ்வளவுதானா? அது எனக்கு கை வந்த கலையாச்சே. அதைத்தான் முதல்ல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் புரியவே இல்லை. இப்போ மட்டும் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிட்டுடி. அந்த வேப்பிலையை கொண்டா, இன்னைக்கு பேயை நானு பாத்துருதே. இந்தாங்க லட்சுமி அக்கா, வேப்பலை. வெற்றியோட திரும்புங்க. ஊ ஊ எம் 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 எம். அடியே பேயே, இங்க பாருடி. எவாடி எவா ஆம்பளை பேயை பார்த்துக்கிட்டு அடியேன்னு கூப்பிடுறது? அட நம்ம குண்டம்மா. என்னட்டி இன்னைக்கு வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்கியோ? அதை என்னை சாப்பிட கூப்பிட வந்தியா? வரட்டா? ஆமா, உனக்கு சோறு பொங்கி போடத்தான் எங்க அம்மா என்னைய பெத்து விட்டுருக்காங்க பாரு. முதல்லே சொல்லியிருக்கேன் மரியாதையா பேசணும்னு. ஒரு மகாராஜான்னு மதிப்பு கொடுக்கலன்னா நான் மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டி இருக்கும். சாப்பிட்ற இடத்துல உனக்கு என்ன வேலை? ஒழுங்க மரியாதையா தூரப்போ. இப்படியெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். இரு, இப்ப என் வேலையை காட்டுதேன். காளி நீலி சூளி, இவளை பிடிச்சிருக்கிற பேயே ஓடிரு. ஓட முடியாது குண்டம்மா, என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஓடு பேயே ஓடு. சீ, ஓடு பேயே ஓடு. யார பார்த்து சீ என்ன? வீரர்களே, இவளை பிடிச்சிட்டு போய் தண்ணிக்குள்ள தலைகீழ முக்கி கொள்ளுங்க. வீரனா? எந்த வீரனும் இன்னைக்கு வரமாட்டான். இன்னைக்கு நீ செத்த. அடியே குண்டம்மா, எனக்கு வேப்பிலைனாலே ஆவாது. பேய்கிட்ட வேப்பிலையே கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா? தூரம் எடுத்துட்டு போ. ஓஹோ, வேப்பிலைனா உனக்கு பிடிக்காதா? அப்ப அதைத்தான் கொண்டு வருவேன். ஓடு பேயே ஓடு. சண்டா ஓடிரு பேயே ஓடிரு. சண்டி சாமுண்டி, காளியாத்தா மாரியாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. ஏய், சாமி பாட்டெல்லாம் பாடாத, மந்திரத்தெல்லாம் சொல்லாத, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. அப்படி தாண்டி சொல்லுவேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓடு பேயே ஓடு, சீக்கிரம் ஓடிரு. வேண்டாண்டி குண்டம்மா, மந்திரத்தை சொல்லாத, எனக்கு பிடிக்கல. லட்சுமி அக்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரே கலக்கல் தான். நல்லா பாடுங்க. சண்டா போறியா? சொல்லு. நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன். இங்க இருந்தாதான் நல்லா சாப்பிட முடியும். சாப்பிடணுமா உனக்கு? கையில் இருக்கிற கோழிக்கறியை தின்னுட்டு ஒரே ஓட்டமா ஓடிரு. சண்டி சாமுண்டி, காளியாத்தா மாரியாத்தா. நான் போக மாட்டேன், எனக்கு சோறு சாப்பிடணும். நான் இங்க இருந்தாதான் சாப்பிட முடியும். இப்படி எல்லாம் சொன்ன நீ கேட்க மாட்டேன். இப்ப இரு, அடுத்த பாட்டை பாடுதேன். யாரு நீ? ஒழுங்க உண்மையை சொல்லிரு. பேயா பிசாசா, கொள்ளிவாய் பிசாசா, குட்டி சாத்தானா? யாரு நீ? உண்மையை சொல்லிரு, இல்லைன்னா உனக்கு சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. சொல்லு சொல்லு, போறியா? சொல்லு. பெயிருதும் தாயே, பெயிருதே, என்னைய விட்டுரு. மந்திரமா சொல்லி பாடா படுத்தாத. போறியா? அப்படி வா வலிக்கு. போறேன் போறேன், பெயிருதே. சீக்கிரம் போ, இல்லைன்னா பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன். மாரியம்மா மாரியம்மா, திரிசூலி அம்மா, நீலி அம்மா. போறேன் டீ குண்டம்மா, தயவு செஞ்சு இந்த வேப்பிலையை தூர எடு, நான் போகணும். அப்படி வா வலிக்கு. லட்சுமியா கொக்கா, சீக்கிரம் ஓடு. லட்சுமி அக்கா, நீங்க சாதிச்சிட்டீங்க. பேய் போயிட்டு. அட ஆமாடி, உண்மையாவே பேய் போயிட்டு போல. அதான் செல்வி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. பாட்டு பாடி பேயை வெறுப்பேத்தி விரட்டி விட்ட லட்சுமி அக்கா, வாழ்க வாழ்க. யோ மரப்பாச்சி பொம்மை, எதுக்கு பயந்து ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்கீரு? அந்த சட்டிச்சோர சட்டியில போட்டு அடைச்சாச்சு. தைரியமா வாங்க. உண்மையாவே பேய் போயிட்டா? ஆமா அண்ணாச்சி, பேய் போயிட்டு. பயப்படாம கிட்ட போய் பாருங்க. இப்போ இருக்கிறது உங்க பொண்டாட்டி தான். கொஞ்சம் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு விட்டு எழுப்பி விடுங்க.
எம்மாடி எனக்கு பக்கத்துல போக பயமா இருக்குப்பா. திடீர்னு எந்திரிச்சு படக்குன்னு கழுத்தை பிடிச்சி கடிச்சிட்டானா என்ன செய்ய? இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு நீர் சாவறதே மேலு. பேய் கழுத்தை கடிச்சா கடிச்சிட்டு போட்டுமே, கிட்ட போய் பாருங்களேன். உனக்கு என்னம்மா, உன்னையவா கடிக்க போகுது? என்னையத்தானே கடிக்க போகுது. பிறவு என்ன, எவ்வளோ கஷ்டப்பட்டு லட்சுமி அக்கா பேயை விரட்டியிருக்காங்க, பக்கத்தில் போகிறதுக்கு இப்படி பயப்படுதீரு? செல்வி எந்திரிச்சிட்டியா? லட்சுமி அக்கா நீங்களா? நீங்க என்ன எங்க வீட்டுல வந்து வேப்பிலை வச்சுக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் நேரம் டி, என் நேரம். என்னத்த சொல்ல, எல்லாம் என் நேரம், என் தலை விதி. வேற ஒன்றும் சொல்ல முடியாது. செல்வி அக்கா தெளிவாயிட்டீங்க போல. என்ன டி தெளிவாயிட்ட அது இதுங்க? என்ன ஆச்சு எனக்கு? என்ன ஆச்சா? என்னென்னமோ ஆச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா என்னது இது? என் பக்கத்துல கோழிக்கறிலாம் கிடக்கு. இதெல்லாம் யாரு தின்னா? ஏன் இப்படி வீட்டை அசிங்கமா ஆக்கி போட்டிருக்காங்க? எல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் தான் கொண்டு வந்து தின்றுருக்காரு. என்ன ஏதுன்னு கேளுங்க. ஏம்மா நான் திங்கலம்மா, என்னைய சொல்லாத. ஏங்க நீங்க என்ன கடைக்கு போலையா? எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்கீரு? கடைக்கா? நான் போறேன். மனுஷன் விட்டா போதுன்னு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரே. செல்வி உனக்கு சரியாயிட்டுல? எனக்கு என்னது ஆச்சு சரியாவறதுக்கு? பேய் பிடிச்சிருந்தது டி, உனக்கு பேய் பிடிச்சிருந்தது. இப்போ தான் வேப்பிலை வச்சு பேயை விரட்டி விட்டுருக்கேன். பேயா? எனக்கா பேய் பிடிச்சிருந்தது? ஆமாடி உனக்கு தான் பேய் பிடிச்சிருந்தது. இப்போ தான் விரட்டி விட்டேன். ஏம்மா பேய் 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 கையில் வேப்பிலை வச்சுக்கிட்டு நிக்கி, எல்லாரும் ஓடுங்க.